விடுமுறை தினத்தை ஒட்டி கீழடி அருங்காட்சியகத்தை காண மக்கள் குவிந்து வருகிறார்கள். திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களும் பார்வையிடுகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைகிறார். கணேசன், விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அருகே கீழடியில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல்வர் ஸ்டாலினால் பண்டைய கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் கொண்ட அருங்காட்சியகம் திறக்கப்பட்டு தினசரி பார்வையாளர் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு அன்று காலை முதலே ஏராளமான பார்வையாளர்கள் கீழடி அருங்காட்சியகத்தை கண்டு ரசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகிய இருவரும் இந்த கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்துள்ளனர். அவர்களுடன் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவியர் கிட்டத்தட்ட 350 மேற்பட்டோர் இங்கு கீழடி அருங்காட்சியகத்தை காண வந்துள்ளனர். அவர்களுடன் கனிமொழி எம்பி அவர்கள் உரையாற்றினார்கள். கீழடி அகழாய்வு மற்றும் தொல்லியல் பொருட்கள் குறித்து மாணவ மாணவி கேள்விகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் விளக்கம் அளித்தனர். மாணவ மாணவிகளிடம் அகழாய்வு குறித்தும் பண்டைகால மக்கள் குறித்தும் வாழ்வியல் முறைகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் கேட்டு தெளிவாக எடுத்து கூறினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.